நிறையா பார்த்து கோவம் வந்து டென்ஷன் ஆகி ஒரு வீடியோ பண்ணேன். ஸோ அந்த வீடியோ வந்து நல்லா ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் வந்து எல்லா அவேர்னஸும் கொடுத்துருந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து 2வது வீடியோ, ஏமாறாதீர்கள் பார்ட் 2. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட் பற்றி பிரேக் டவுன் கொடுத்துருந்தேன். அதாவது ஏஷியன் பெயிண்ட்ஸோட எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு, அதில் நடக்கிற ஸ்கேம் பற்றி சொல்லியிருந்தேன். சேம் வைஸ் இன்டீரியர் பெயிண்ட்லேயும் நிறையா ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்டீரியர் பெயிண்டில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பர்டிகுலராக வந்து என்னென்ன கேட்டகரி பெயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அது வந்து என்னென்ன லைஃப் கொடுக்கும், என்னென்ன ரேட்டில் இருக்குது, ஸோ இது எல்லாமே நான் இது பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களை யாராலும் இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது. ஸோ எக்ஸ்டீரியரில் வந்து 3 டைப்ஸ் இருக்கிற மாதிரி இன்டீரியரில் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ 4 டைப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்டம்பர், டிராக்டர் எமல்ஷன் அண்ட் அக்வலைட் எமல்ஷன், இன்னொன்று ராயலே. ஸோ இந்த 4 ப்ராடக்ட் வந்து பேசிக்காக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நிறைய சப்டிவிஷன், ஃபினிஷஸ் சேஞ்சஸ்லாம் இருக்குது. நான் வந்து பேசிக்காக 4 குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ தட் அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபினிஷஸ் வந்து முன்ன பின்ன மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி லைட் வேரியேஷன் தான் இருக்கும். லைஃப் எல்லாமே ஒன்று தான். அந்த ஃபினிஷஸ் பொறுத்த மட்டும் லைட் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி கலர் பேஸ் பண்ணியும் லைட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் உங்ககிட்ட வந்து ராயலில் வந்து இருக்கிறதுலே டாப்பஸ்ட்டு குவாலிட்டி இன் ஏஷியன், அதோட ப்ரைஸ் கோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எமல்ஷன் அடித்தா இல்லை அக்வலைட் எமல்ஷன் அடித்தாலும் டிஃப்ரென்ஸ் கண்ணால் தெரியாது. அது வந்து ஏஜ், ஸோ லைஃப் கொடுக்குறது அதிகமாக இருக்கும், ஃபினிஷஸ் பொறுத்து மாறும். ஸோ நிறைய ஃபேக்டர் இருக்கிறனால நீங்கள் பெயிண்ட் உங்கள் வீட்டுக்கு அடிக்கிறீங்கன்னா என்ன பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இருக்கிறதே லோவஸ்ட் குவாலிட்டி ஃபார் இன்டீரியர் எமல்ஷன். அது கீழே போனோன்னா ஜென்ரலாக வந்து ஏஷியனில் இல்லை, நார்மலாக சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க, ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டம்பர்லும் நான் சொன்ன மாதிரி கேட்டகரிஸ் நிறையா இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா 1000 to 1500. நான் சொல்கிறது எல்லாமே வந்து 20 லிட்டர் பக்கெட்ஸுக்கு. ஸோ 1000 rupeesலேருந்து 1500 தான் வரும் ஃபார் டிஸ்டம்பர். ஸோ அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஃபினிஷ் வந்து பட்டி பார்த்த செவத்தில் டிஸ்டம்பர் அடித்தா நீட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அவங்க ஏஷியன் சைட்லேருந்து எதுவும் வாரண்ட்டி கொடுக்கல. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம எதாவது அழுக்கு படிஞ்சதுன்னா அதில் தொடச்சா போகாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான். ஆனால் ஃபினிஷ் பண்ணால் நீட்டாக தான் இருக்கும் டிஸ்டம்பர். ஸோ டிஸ்டம்பருக்கும் டிராக்டர் எமல்ஷனுக்கும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டிஃப்ரென்ஸ் டக்குன்னு தெரியும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது புதுசாக அடிக்கும்போது. ஸோ லைஃப் ஆக ஆக வந்து அது வந்து சீக்கிரம் ஃபேட் ஆயிரும் டிஸ்டம்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமல்ஷன். ஸோ டிராக்டர் எமல்ஷன்லேயே நிறையா வகைகள் இருக்குது. அது கீழே ஸோ டிராக்டர் ஷைன் விடுறாங்க, லைட்டாக ஒரு ஷைன் இருக்கும். ஸோ அதுலேயே 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போவேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ ஆஸ் ஐ செட் டிராக்டர் எமல்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்டம்பரை விட ஃபினிஷ் பெட்டராக இருக்கும். அவங்க வந்து 3 years வந்து பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இட் மீன்ஸ் 3 years வரைக்கும் கலர் சேஞ்சஸ் ஆகாது, அதாவது கலர் ஃபேட் ஆகாது, அதே கலரில் தான் இருக்கும். ப்ளஸ் இது வந்து எதாவது அழுக்கு படித்தா தொடச்சா போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. அதுலேயும் வந்து அழுக்கு இருக்கும். உடனே க்ளீன் பண்ணாலும் வந்து மேக்ஸிமம் வந்து டிஸ்டம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக தான் சொல்ல முடியும். அவ்வளோ சீக்கிரம் வந்து அழுக்கு போகாது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2500 to 3500 ரேஞ்சில். நான் பேஸ்ட் ஆன் கலர்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ஃபினிஷ் யூ சூஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து மாறும். 2500லேருந்து 3500 வரைக்கும் ரேஞ்சு சொல்லலாம். ஸோ ஆஸ் ஐ செட் பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டியாக வந்து இவங்க 3 years கொடுக்குறாங்க. ஸோ பட் ஆனால் வந்து லைஃப் வந்து 3 years ப்ளஸ் கண்டிப்பாக கொடுத்துரும் டிராக்டர் எமல்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3வது பார்த்தீங்கன்னா அக்வலைட் எமல்ஷன். ஸோ அக்வலைட்னு சொல்லும்போது அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் இருக்குது, அது எனாமல். அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசலை. அதை வந்து கிரில்லுக்கும் டோர் அண்ட் கேட்ஸ்லாம் வந்து எனாமல் பெயிண்ட் அடிப்போம்ல, அதுவும் அக்வலைட் குவாலிட்டி தான். ஸோ அக்வலைட் எமல்ஷனுக்கு ரிட்டர்ன் வருவோம். அக்வலைட் எமல்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டியாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டியாக 5 years கொடுக்குறாங்க. இட் மீன்ஸ் 5 yearsக்கு அந்த கலர் ஃபேட் ஆகாது. ப்ளஸ் அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அண்ட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் காஸ்ட் அரவுண்ட் 5500லேருந்து 7000 வரைக்கும் இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக டிராக்டர் எமல்ஷன் கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ஃபினிஷ் கொடுக்கும். மோரோவர் நெக்ஸ்ட்டு இருக்கிற ராயலேக்கும் அக்வலைட் எமல்ஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்வலைட் ஷைன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் ராயலுக்கு அடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஃபினிஷஸ்ஸு. ஸோ 5 to 7 years தாராளமாக அது லைஃப் கொடுக்கும்.
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து மாறும். இதில் க்ளீன் பண்ணால் ஓரளவுக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டா ஓரளவுக்கு போயிடும். வாஷபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக 100% கிடையாது, பார்ஷியலாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ராயலே. ஸோ ராயலே வந்து இருக்கிறதுலே டாப் குவாலிட்டி இன் ஏஷியன். அண்ட் காஸ்ட் வைஸும் பார்த்தாலும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுமே கம்பேர் பண்ணாலும் ராயலே தான் இருக்கிறதுலே காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ ராயலே பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினிஷ் சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். லைஃப் பார்த்தீங்கன்னா அவங்க 7 இயர்ஸ் வாரண்டி, பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 7 to 10 இயர்ஸ் வந்து கலர் ஃபேடே ஆகாது. ஸோ அதை நம்பி வந்து போடலாம். ஃபினிஷும் வந்து ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். அதுலேயும் வந்து சொன்ன மாதிரி ஷைனிங் ஃபினிஷு, மேட் ஃபினிஷு, அந்த மிட் வேரியண்ட்டில் லைட்டில் ஷைனு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வருது. அதுக்குள்ளெல்லாம் போகல. ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 9,000லேருந்து 12,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் நார்மல் கடையில் விற்கிற ரேட் தான் சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் ஃபினிஷஸ் அண்டு கலர். நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் டார்க் கலர்னால் ரேட் அதிகம், இது ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி. லைட் கலர்னால் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், ஒயிட்னால் கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். மெயினாக வந்து நீங்கள் இப்போ பெயிண்ட் அடிக்க போகிறீங்க உங்கள் வீட்டுக்குன்னா எது சூஸ் பண்ணலான்னு இப்போது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பெயிண்ட் அடிக்க போகிறீங்க அப்படின்னா வைஸாக சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானது சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.